இப்போ நாங்கள் அவர் பெரம்பூரில் வின் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அவர் எங்கே போய் பார்க்கறது நாங்கள்? ஆனால் இங்கே லோக்கலில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். விஜய் வந்து மக்களோட தொடர்பில் இல்லை. அவர் யாரு கூட தொடர்பில் இருக்காருன்னு நமக்கு தெரியல. பனையூருக்கும் பெரம்பூருக்கும் ரொம்ப தூரமே சார். எந்த நம்பிக்கையில நீங்க பெரம்பூர் நிக்கிறேன்னு சொன்னீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பனையூர் இங்க இருக்கு, பெரம்பூர் எங்கேயோ இருக்கு. அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்க பெரம்பூரை அப்படியே அலேகா தூக்கிட்டு வந்து பனையூர் பக்கத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சோம்னா மக்களை தேடி நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை என்னையும் தேடி பிரச்சாரத்துக்கு விடுவாங்க. எப்படி ஐடியா? எப்படி சார்? நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு? இவர் இப்ப இருக்கிறவரை நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்னடா சொல்லிட்டே அழகண்டானே. ஒன்னும் பிரச்சனை இல்லாத போயிட்டு இருக்கு. சிலர் இன்னும் இப்ப வந்துட்டு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். எனக்கு வந்து அவருக்கு வந்து என்னன்னே தெரியாத வந்திருக்காரு ஒருத்தர். யார் அவரு? விஜய் தான். அவருக்கு சினிமால நடிக்கிற மாதிரியே வந்து அரசியல்ல நடிக்கிறாரு. உண்மை. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஆனா பேப்பர்ல போடுறானே. கூட்டம் என்ன கூடுது? என்ன அதுல அவருக்கு கூட்டம் என்னங்க கூட்டம்? அது என்ன கூட்டம்? ரவுடி கூட்டமா இருக்குதுங்க. What nonsense you are talking about me? அதுங்க பேசுது பேச்சா பேசுதுங்க, பொம்பளைங்க அவ பேசுதுங்க. என்னமோ அவருக்கு வந்து 4 பொண்டாட்டிக்குது, அவங்களுக்கு 4 பொண்டாட்டி, எங்க அண்ணனுக்கு நாங்க பொண்டாட்டி இருந்துட்டு போனோம். அவெல்லாம் பொம்பளையா? எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? அவங்க வீட்டுல எப்படிங்க விட்டு வச்சிருக்காங்க? ஒரு பொம்பளையா பேசுதுங்களா எல்லாமே? ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துறணும் அவனெல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். என்ன ஒரு ஸ்டாலின் ஒரு மினிஸ்டர், அவரு முதலமைச்சர், ஒரு முதலமைச்சரை போய் அவன் இவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசலாமா? கேவலமா நான் லைக்கும் 10 கமெண்ட் ஒரு ஃபாலோஸ்க்கும் ஒரு நாட்டையே ஆள்றாரு. அவருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு அவன் இவன் அவர்னா ஆம்பளையான்னு கேட்கறால. அவளெல்லாம் என்னாலாம் பார்த்தலாம் அவளை செருப்பை கட்டி நடிப்பேன் நான். அந்த கோயா கொண்டு கொடுத்து அனுப்பு போ. என்ன அவன் புருஷனை உதைப்பேன் நான். ஏன்டா இப்படி அலைய ஊட்டி வச்சிருக்கீங்களாடா? அவன் ஒரு விஜய்னு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் அவனை உதைப்பேன் நான், அவன் புருஷனை. அவ்வளவு கேவலமா பேசுதுங்க. இதுக்காகவே ஒன்னு அடிக்கணும்டா. ஆரம்பத்திலிருந்தே நீ பாஜக பத்தி எதுவுமே பேசல. என்டிஏ கூட்டணிக்காக டிவிக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். அப்பப்போ சிபிஐ விசாரணையில அமித்ஷாவை பார்க்க போற. என்டிஏ கூட்டணியில இந்த தொகுதி பங்கீடே நடக்கல. கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு செங்கோட்டையிலும் சொல்லிட்டா. நீ பாஜக கூட தானே கூட்டணி வைக்க போற? எங்களை ஏமாத்திருக்கலாம் விஜயண்ணா. புது அரசியல் மாற்றம்னு சொன்னது பொய் தானே? அப்ப வந்து ஓப்பனா மக்கள் கிட்டே சொல்லு, பாஜக கூட கண்டிப்பா கூட்டணி இருக்காதுன்னு மக்கள் கிட்டே வந்து சொல்லு. ரிசல்ட் நைட்டு 12 மணிலேருந்து உட்கார்ந்துருப்போம், முழிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம்னு நினைக்கிற. காலைல என்ன ஆகுமோ? ஆமா ரிசல்ட்னா கிட்டத்தட்ட எட்வின் மதியம் நமக்கு ஒரு 12-1 மணிக்கு மதியத்துக்குள்ள தெரிஞ்சிரும்ல ட்ரெண்ட். ஆமா கவலைப்படாதன. ஏப்ரல் 23 உனக்கு ஓட்டா போட்டு மே 4 உன்னை முதலமைச்சரா உட்கார வைக்கிறோம். நீ ஒன்னும் கவலைப்படாதன, நாங்க பாத்துக்கிறோம். யாருக்கு போட்டின்றது காலையில தெரிஞ்சிடும் 11 மணிக்கு. இல்ல எக்ஸாக்ட் ரிசல்ட் ஒரு 12-1 மணிக்கு தெரிஞ்சிருமா? 1 மணி 2 மணியே ஆயிடும். புது தேர்தல் மாதிரிதான் நடக்க போகுது. மேக்ஸிமம் 2 மணிக்கு தெரிஞ்சிரும்ல. 2 மணிக்கு தெரிஞ்சிடும், மெஜாரிட்டி வந்துடும். 2 மணிக்கு தெரிஞ்சிடும், மெஜாரிட்டி வந்துடும். நிறைந்த அந்த உலகத்துல நாம நிக்கிற இடம், உட்கார்ற இடம் ஒரு பீங்கான் விளிம்பு மேல கூட இருக்கலாம். அது மாதிரி அவங்க போய் சேர்ற இடம் ஒரு டஞ்சன் ரூமா கூட இருக்கலாம். டஞ்சன் சொன்ன உடனே எல்லார் முகத்திலயும் ஒரு படப்படப்பு. அந்த பூமியே ஒரு டஞ்சன் தான். எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க? நல்ல வேளை நாங்க செவ்வாய் கிரகத்துக்கு குடி வந்துட்டோம். செவ்வாய் கிரகமா?
அதை விடுங்க பாஸ், செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஆமா, குத்து விளக்குங்க தான், குல தெய்வங்கள் தான், கண்ணகிகள் தான், எங்க கட்சி பெண்கள், எங்க கட்சி அம்மா, எங்க கட்சி தங்கச்சி, எங்க கட்சி அக்கா. காசுக்காக சேர்ற கூட்டம் இல்ல. குத்து விளக்கு குத்து விளக்கு, அட சத்தியமும் கட்சிக்காரங்க குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பாக்குறீங்களா? இதோ உங்களுக்காக. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நரசிங்கராயன் பேட்டையில் போக்சோ வழக்கில் தாவேகா நிர்வாகி சரவணன் கைது. 13 வயது சிறுமியை காதலிக்க கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். இல்லாம தாவேகாவோட இன்னொரு நிர்வாகி அவர்களின் நசீல போற பாருங்க, போக்சோ வழக்கில் கைது. அது மட்டும் இல்லாம தாவேகா கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது. அது மட்டும் இல்லாம கஞ்சா குடித்து விட்டு வாகனம் ஓட்டிய தாவேகா நிர்வாகி கைது. இந்த மாதிரி நம்மளோட இயக்கத்திலேயே, நம்மளோட தாவேகாவோட இயக்கத்திலேயே இத்தனை பேர் வந்து பெண் குழந்தைகளை சீரழிக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எங்க அண்ணனால கட்சி நடத்த முடியாதா? பொண்ணு 13 வயசு பொண்ணு லவ் டார்ச்சர் பண்ணி, அந்த பையன் 25 வயசு பையன் சரவணன் ஒரு பையன் சார். அந்த பையன் என் பொண்ணை நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல கூட்டு போய் என்ன பண்ணான்னு தெரியலங்க சார். அவ அக்கா சங்கீதா, அந்த மாவட்ட செயலாளர், விஜய் மாவட்ட செயலாளர் குண சரவணன், சங்கீதா, இவங்க 3 இட்டு போய் என் பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். வீட்டுக்கு அழுது வந்து என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லுங்க சார். சரி நான் காலையில விழுந்து பேசிக்கலாம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க சொன்னேன். திடீர்னு போய் பார்த்தா தூக்க மாட்டேன்னு வாங்குது சார். வண்டி தானா வந்துச்சா? எப்ப வந்த என்ன பண்ண நான் சொல்றேன். நேரா வரீங்க, பெங்களூர் பேக்கரி நிக்கிறீங்க, என்ன பாத்தீங்க, எனக்கு தெரியும். என்ன அங்கிருந்து வந்தாரு, நான் தம்பி கூட்டி எதிர்த்து வந்தேன். என்ன அண்ணன் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கிருந்து வந்தாரு, பெங்களூர் பேக்கரி நின்னாரு, வண்டி இங்க வந்து கறிக்கடை நின்று அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்தாரு. நான் வந்து அண்ணா பாத்தீங்களா, கேட்டீங்களா, இன்னும் விஜய்க்கு வந்து முட்டு கொடுப்பீங்களா? உங்க வீட்டு குத்து விளக்கு கண்ணகி என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்க கண்ணால நீங்க பாத்தீங்களா? இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போடா வப்பாட்டி கலக்கம் பசங்களா. மச்சான் வேலு வாயிலாம். குணா, இவனை எதிராக கூப்பிட்டு வந்த? ஒருத்தனை அஜித் ஃபேன் தெரியாதா? அங்கே மேடையில் ஃபெலிக்ஸ் அஜித் கார் ரேஸ் ஓட்ட போயிட்டாரு, அதை பண்ண போயிட்டாருன்னா வாயில் என்ன வச்சிருந்தீங்க? இப்போ ரஜினி ஃபேன் கவுத்து போட்டு செய்கிறாங்கல்ல, அதை நம்மக்கிட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்க வருது. அவனை கூட்டு போட. மச்சான் நீ என்ன வேணா சொல்லு, 30 வருஷம் என்னதான் போட்டியா இருந்தாலும் தளபதி ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பாரா உங்க தலை? இப்போ கூட ஷாலினி மேம் டிவி கேக்கு மறைமுகமா ஓட்டு போடுங்க சொன்னாங்களா இல்லையா? எனக்கு தெரியும் மச்சான், தலையும் தலை ஃபேன்ஸும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு. டேய் வெக்கங்கட்ட ஊதிகளா. தேங்க்ஸ் மச்சான். இப்போதான் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு, அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ஜில்லுனாக்கு போக மாட்டல. கரெக்டா என் ஷோல்டர்ல இருக்கிற கொசு குடிப்பாத்து அடிச்ச பாரு, அதான் மச்சான் அஜித் ஃபேன்ஸோட எய்ம். ஷார்ப்பா இருக்கும். ஐயோ யாரா அவனுங்க? டே விடுங்கடா, எங்களுக்கு வலிக்குதுடா. 1000 வேலை இருக்குது, ஜட்டி துவைச்சு போடணும். ஜட்டி துவைக்க போறியா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? இரு மச்சான், ஒரு சோப் வாங்கி வந்துடுறேன். மச்சான் வாஷிங் மிஷின்ல போட்டுறாரா, நூலா வந்துடும். நானே வந்து கையில கசக்கி போடுறேன். மறக்காம ஓட்டு போட்டுரு மச்சான் டிவி கேக்கு. அண்ணா வழியில் செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விஜய். அப்படின்னு சொன்னா அண்ணா வழியில்னா எதுங்க? அண்ணா கட்சி ஆரம்பிச்சோன்னு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா? அண்ணா கல்வியில் சிறந்தவர். நமக்கு படிப்பே வராம பாதியில் நிப்பாட்டிட்டு வந்தோம். அண்ணா எத்தனை தமிழ்நாட்டினுடைய பண்பாடு சார்ந்த மொழி சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடி எத்தனை மாதங்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் தெரியுமா? நம்ம 3 நிமிஷத்துக்கு மேல ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயே நம்மளால பேச முடியல. 34 அவர் வந்து பெரியாரை சந்திக்கிறார். 24 வயசு. அப்பவே அவர் அரசியல் கொண்டாரு. அவர் ஆட்சி அமைத்தது 67. கட்சி ஆரம்பிச்சது எப்ப? 49 கட்சி ஆரம்பிக்கிறார். 57 13 எம்எல்ஏ, 62 50 எம்எல்ஏ. அதன் பிறகு 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. நம்ம இந்த திரைப்படத்துல சொல்ற மாதிரி அமெரிக்க மாப்பிள்ள கேரக்டர் எல்லாம் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டா ஹீரோவாய் அப்படியே என்ன செஞ்சிடணும், சிஎம் ஆயிரணுங்கிற மாதிரி வந்து நின்னீங்கன்னா பெரியாரை பற்றி விமர்சித்ததற்கு பதில் இல்ல, அண்ணாவை பற்றி விமர்சித்ததற்கு பதில் இல்ல, போராட தயார் இல்ல. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி 3 நிமிட ஆர்ப்பாட்டத்தில் உங்க போராட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் அண்ணா வழியில் போவோம் அப்படின்னா இதா இப்படியே தான் கிழக்குமாற போனாரு, நீங்களும் அப்படியே போலான்னு கிராமத்தில் சொல்ற மாதிரி அப்படி போறதா? பிஜேபி எதுக்குறாருங்க? பிஜேபிக்கு எதிராக அவர் நடத்திய ஒரு 2 ஆர்ப்பாட்டத்தை சொல்லுங்க. 2 ஆர்ப்பாட்டம்.
அதிமுக பாஜக கூட்டணி எதிர்ப்பது திமுகவுக்கு ஈஸி. ஆனா அதே தாவேகாவை வந்து எதிர்கொள்வது கொஞ்சம் சிரமம். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து பெரியார் அண்ணாவை வந்து தலைவர்களா வரிச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்லி பிஜேபியை எதிர்க்கும் போதுதான் பிரச்சனை வருது டிஎம்கேக்கு. எனக்கு ரெண்டு பேரும் திருப்பி ஒரு விஷயத்தை தரவுகளை தரவே மாட்டேங்கிறாங்க. பயங்கரமா அப்படியே மோடியை மிரட்டி விட்டாப்ல விஜய் அப்படி பண்ணானே சொல்லல. மோடியும் விஜயும் கிட்ட ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்க. எப்படி தெரியுமா? நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கதறினார்கள், கெஞ்சினார்கள். ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, இந்த ட்ரம்ப் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்க ஐயா, ட்ரம்ப்ப கண்டிங்க. நாங்க ட்ரம்ப்ங்கிற பேரே கடைசி வரைக்கும் மோடி வாயில இருந்து வரல. ஆனா மோடி அமெரிக்கா கண்ணில் வரல விட்டு ஆட்டிட்டாரும் பாஜக காரங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ஏன் ஆதவர்ஜன் அப்படி சொன்னா தெரியுமா சார்? அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆதவர்ஜன் சொன்னுடைய நோக்கம் என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் தன் பக்கம் வருவார்கள் நினைச்சாரு. திமுகவால தாங்க உங்க தலைவர் அரசியலுக்கு வராம போயிட்டாரு அப்படின்னு கன்வே பண்ண விரும்பினார். ரஜினி ரசிகருடைய கோபம் திமுகவிற்கு எதிராக திரும்பும் என்று எதிர்பார்த்தார். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவர் சொல்ல வந்தது ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக திமுகவை எதிரியாக நிறுத்தி பண்ணணும்னு நினைச்சாரு. நமக்கு தான் அது வராத, நமக்கு கரெக்டா கன்வே பண்ண தெரியாத. அப்ப அதை பண்ணது நமக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணிருக்கணும். பண்ணிட்டாரு, இப்ப சிக்கிட்டாரு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ தளபதி என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாரு கேம்பெயின்? தளபதி வந்து அது டேட் இப்ப சொல்ல முடியாது. ஆனா அது வந்து 1 வீக்ல ஆரம்பிப்பாருன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 வீக் or 10 days. நீ ஏன்டா 1 வீக் ஆர் 10 டேஸ்ங்கிற? அப்புறம் அதை புடிச்சிட்டு கேட்க போறாங்களா? இல்ல இவங்க